வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம நத்தம் காலி காலி மனையில ஃபைண்டர் அண்ட் லிஸ்டர்ல நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா அதாவது நத்தம் பதிவேட்ல இருந்து எடுத்து நத்தம் காலிமனை எல்லாம் பாக்குறது. அதுலயே நானு ரூரல், அதாவது ரெகுலர் பேஸ் பண்ணி எதெல்லாம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றதைய ரூரல் அந்த இதுல போட்டிருப்பேன். இப்ப என்னன்னா, அது ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங்ல இருக்கு. என்ன சொல்றது, பாறை பாறை, ரை வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மேய்ச்சல், தரை அப்படின்றது மேய்ச்சல், அதாவது இல்லு வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி பல இதுவா இருக்கு. கல்லாங்குத்தேன்றது என்னது, கல்லாங்குத்து. அதுலயே நான் இதுலயே 2 ஸ்பெல்லிங்குமே நான் அதுல காமிச்சிருப்பேன் ரூரல்ல. கல்லாங்குத்தே பெரிய இல் போட்டும் இருக்கு, சின்ன இல், அதாவது குரில் இல் போட்டும் இருக்குது. கரெக்டானது குரில் இல் தான், பட் ஆனா தப்பாவும் இருக்குது. அது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்போ அதை விட நம்ம பெஸ்ட் தமிழ்நிலத்தை எடுத்து நம்மளே அந்த அரசு நிலம் ஃபுல்லாவே எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அரசுல புறம்போக்கு மட்டும் இருக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. அதுதான் இதெல்லாம் என்னன்னா ரெட் பில், ப்ளூ பில், அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பில்லும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம காலையில பார்த்தோம், ஆல் இன் ஒன் அக்கௌண்ட் மேக்கர் மூலியமா எப்படி நம்ம A to Z, அதாவது என்னது கம்ப்ளீட் டெமோ சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க இதை பார்த்துங்க. இது 2 பார்ட்டா இருக்கும். ஜஸ்ட் இது 3 நிமிஷம், இது 6 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான். பட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா அதுல சொல்லியிருப்பேன். நீங்க அடங்கல், அதாவது ஆல் இன் ஒன் 11 ப்ரோ அக்கௌண்ட் மேக்கர் 11 ப்ரோவை யூஸ் பண்ணி அந்த இதை கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா போதும். அது எது வரைக்கும் வேணுமோ அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கின்னு ஃபில்டர் போட்டு நீங்க உங்க போன்ல எங்க வேணா போய் அந்த தமிழ்நிலம் ஜிஎன்ஃபோ மூலியமா எந்த சர்வே நம்பர்னு நீங்க பார்த்து அடங்கல் கேட்கறாங்கன்னும் போது அதை நம்ம அங்க போய் ஷார்ட் கோட்ல போட்டுட்டு நீங்க ஆபீஸுக்கு வீட்டு ஆபீஸ்ல சிஸ்டமோ லேப்டாப்போ எது இருந்தாலும் அதுல நீங்க திருப்பி இது பண்ணீங்கன்னா போதும். அது எல்லாமே உங்களுக்கு கிளவுட்ல சிங்க்ல உங்க கூகுள் டிரைவ்ல இருக்கிறதுனால எப்பவுமே அழியாது. அப்படி எதனா இது இருந்தா கூட நீங்க அந்த விஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும், அது ஃபைல் மெனுல, அதுல போய் நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், திருப்பி வர வச்சுக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். அதனால உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் இது நீங்க உங்க அடங்கலை தொகுதியா 4 தொகுதி இருக்குது, பெரிய பெரிய புக்கா அப்படின்னா அதை எடுத்துன்னு போய் அங்க வச்சுக்கின்னு அதை பார்த்துக்கின்னு இது பண்ண தேவையில்ல. அப்படியே போனோமா போன்ல போட்டு இங்க அடங்கல் நகல் குத்துடலாம். அப்படியே அந்த மாசத்துக்கு கரெக்டா நீங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது அடங்கல் நகல்லாம் கொடுக்கலாம். அப்படியே பார்த்துட்டு வந்தது எல்லாம் கரெக்டா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே ஒன்னையும் அந்த மாசத்துக்கு தயாரிச்சு அப்படியே நம்ம 25ஆம் தேதி சாகுபடி ஒத்திசைவு கூட்டத்துல போய் அதை குத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்குதான் இது பர்ஃபெக்டா இருக்கும். இது அதுதான் அந்த ஏஎன்ஓ ப்ரோ. நீங்க கூகுள் டிரைவ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டிரைவ் யூஸ் பண்ணும்போது நீங்க மைக்ரோசாஃப்டினுடைய எக்ஸல்லையே ஆப்லயும் இருக்குது இல்லையா, ஆப் ஸ்டோர்ல, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறதுக்கு இதுதான் சொன்னேன். இதுல என்ன சந்தேகம்னா அந்த 2 வீடியோ பார்த்துட்டு கேளுங்க. நான் நடுவில் எங்கன்னா ஸ்டக் ஆச்சுனாலும் கேளுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் ஃபுல்லா உங்களுக்கு ஒன்றும் எதுன்றத பார்த்து அதுல இருந்து என்னென்ன சந்தேகம் வருதோ அதுக்கு பத்தி ஒரு வீடியோ கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா, நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டவனே ஒன்னு பிரிண்ட் எடுத்துட்டு அதை படி கூட அடங்கலை போஸ்டிங் போட்டுக்கலாம். அதுதான் இன்னொரு ஒரு இது உங்களுக்கு.
அதே மாதிரி ஃபில்டர் போட்டு நீங்க போஸ்டிங் போட்டுக்கலாம் உங்க இஷ்ட பிரகாரம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்க பழசு. அதனால இந்த அடங்கல் A11 Pro வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதுல எதனா என்னென்னன்றது மேம்படுத்தலான்றதுலாம் கூட ஐடியா சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருக்குது அதுல, அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதெல்லாம் வந்து அடங்கல், அதாவது ஆல் இன் ஒன் 12 வந்து வரப்போகுது. ஆக்சுவலா இது 2 வீக் முன்னே அடங்கல் மேக்கர் விஷன் 16 ஆல் இன் ஒன் விஷன் 12 வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுல வர வர இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாலாம் வருது. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கேன், 2K சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு அது போடலான்னு தான். இப்போதான் 1.7 வருது. அது போட்டோம். 2K வந்தவொடனே போடலாம். அது இன்னும் கொஞ்சம் நடுவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பண்ணி அது எல்லாமே பக்காவா பண்றதுனால கோடிங்ல ஒரு சின்ன ஒரு லைன் இருந்தாலும் அது ரிவர்ஸ் போய் ட்ரையல் அண்ட் எரர்ல எல்லாம் மாற்றணும். அதனால தான் அது. இப்போ நம்ம இந்த இதை பார்க்கலாம். இது ஒண்ணுமே கிடையாது. இது பாலா GLR அப்படின்றது ஒரு இது இருக்கும். அதுல ரெட் பில்லு, ப்ளூ பில்லு, இதுதான் சர்ப்ரைஸ் கிரீன் பில்லு. இது எப்படின்னா, நம்ம ஏ ரெஜிஸ்டர் காப்பி பண்றீங்க, Ctrl A Ctrl C. ஓகே, இதுல A1 தான் எப்பவுமே. A1ல மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் பேஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெரிய வில்லேஜ், அதான் பேஸ்ட் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. ஓகே, பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த ரெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசுன்றதுல வந்துடும். அதாவது அது என்ன அரசா ரைத்வாரியா, எந்த உரிமைன்றது வந்துடும். லேண்ட் டைப், அது என்ன டைப், எல்லா டைப்பும் வந்துடும். அதுல தரிசு இருந்தாலும் வரும், புஞ்சை இருந்தாலும் வரும். அது அரசுன்றது மட்டும்தான் ஃபில்டர் போடணும். அதனால இது தரிசு புறம்போக்கு எல்லாம் வந்துடும். அது ஏரியா, அது டாக்ஸ் இருந்ததுன்னா டாக்ஸ் வந்து தீர்வு ஏற்பட்ட தரிசுக்கு மட்டும் டாக்ஸ் இருக்கும், மிச்சம் எதுவுமே டாக்ஸ் இருக்காது. கிளாசிபிகேஷன் அது என்னன்றது, நீங்க ரிமார்க்ஸ்ன்றது நீங்க எதனா எழுதிக்கலாம், மற்றவைக்காக நீங்க வேற எதனா எழுதலான்றா உங்களுக்கு சும்மா ஒரு இது வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து ரெட் பில். இப்போ வந்து ப்ளூ பில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் லேண்டு தான் வரும், அதாவது புறம்போக்கு மட்டும்தான் வரும். அது அரசு இருக்குது எல்லாமே வந்துச்சா, இதுல அரசுலயே புறம்போக்கு லேண்ட் டைப்ல புறம்போக்குன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நேம் வைஸ் டீடைல்டு, இது வந்து ரெண்டுத்துலயுமே வந்து அந்த கிளாசிபிகேஷன் வைஸ்ல எவ்வளவு டோட்டல்ன்றதும் இங்க வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வர்றதுல அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாசிபிகேஷன் ஃபுல்லா டோட்டல் ஏரியா, டோட்டல் டாக்ஸும், நேம் வைஸ் சம்மரியும் உங்களுக்கு சூப்பரா வந்துடும். ஓகே, அது எல்லாமே எப்படி இருக்குதுன்றது. இது ரெட் பில்லுக்கும் அதே மாதிரி வரும், ப்ளூ பில்லுக்கும் அதே மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்து கிரீன் பில்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெட் பில்லுக்கும் ப்ளூ பில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ப்ளூ பில்லுல ஒன்லி அரசு மட்டும்தான் வருது. ஓகேங்களா, அதாவது புறம்போக்கு மட்டும்தான் வரும். இது வந்து ரெட் பில், தரிசுலாம் கூட வருது. ப்ளூ பில் எடுத்துனா இது பாருங்க, இதுல புறம்போக்கு மட்டும்தான் வரும், அதனுடைய கிளாசிபிகேஷன் என்னன்னோ அதெல்லாம் வரும். இப்ப கிரீன் பில் என்னன்னா, இதுவும் GLR தான் சொல்லும். பட் இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல நம்ம அரசு இல்ல ரயத்வாரியம் வந்துடும். அதாவது என்னன்னா, நம்ம இங்க இருக்கு இல்லையா பட்டாயன் இல்ல பட்டாதாரர் களம், இதுல வந்து பிளாங்கா இருந்தாலே அது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, இது பிளாங்கா இருக்குதுனால அதுல இருக்குது எல்லாமே வந்துடும். அது ரயத்வாரியா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, அதுதான் இது. இதுல நத்தம் இது பிளாங்கா இருக்குது. இது பாருங்க, 41ல 1 2 அதெல்லாம் பிளாங்கா இருக்கு. அது வந்து என்னது, நத்தமா இருக்கும். 41ல 1 2 நத்தம், இவ்வளவு ஏரியா இருக்கு. பட் ஆனா அது ரயத்வாரின்னு இருக்கு. ஆனா 0 பட்டா, அதாவது என்னது, இது பரப்பு இருக்கு, அதுக்கு தீர்வையும் 0ல இருக்கு. அதுக்கு வந்து பட்டாவே இல்லை, 0 பட்டான்னு கூட சொல்ல முடியாது, அது பிளாங்கா இருக்கு. அதனால அதுவும் வந்துடும். இதுதான் வந்து இந்த சர்ப்ரைஸ் பில். ஓகேங்களா,
இதுக்கும் வந்து லாஸ்ட்ல எல்லா சம்மரியும் வந்துடும். நேம் வைஸ் சம்மரி, கிளாசிஃபிகேஷன் வைஸ் சம்மரி ரெண்டுமே வந்துடும். ஓகே, உங்களுக்கு நேம் வைஸ் டீடைல் டேட்டா, கிளாசிஃபிகேஷன் வைஸ் சம்மரி ரெண்டும் வந்துடும். இதுல இதுதான் கிரீன் ரெட் பில், ப்ளூ பில், சர்ப்ரைஸ் கிரீன் பில். ஓகே, இது மூணுமே கிளிக் பண்ணி பாருங்க. இதனுடைய கோட்லாம் கூட இருக்கும். நீங்க டெவலப்பர்ல விஷுவல் பேசிக் போகலாம், இல்லை வியூவில் மேக்ரோஸ் போனீங்கனாலும் இங்கே இருக்கும். ஓகே, அதில் போய் எடிட் பண்ணி நீங்கள் இந்த கோட்லாம் வந்து நீங்கள் என்னன்றதை பார்த்து இன்னும் எதனா மாற்றலாம், எல்லாமே பண்ணலாம். நான் எப்பவுமே எல்லா எல்லா இது மாதிரியுமே மேக்ரோ கோடு வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கோடை மாடிஃபிகேஷன்லாம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். சொல்கிறதுக்கு முன்னே இந்த இதில் நம்ம வீடியோஸில் இந்த ஆல் இன் ஒன் அக்கௌண்ட்ஸ் மேக்கர் 11 ப்ரோவில் எப்படி அடங்கல் பயிராய் பூமியில் போய் பார்க்கறதுலேருந்து, அதாவது அந்த அடங்கல் கியூட்டு தயாரிக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இது வந்து உள்ள ஃபோனில் போய் நம்ம களத்தில் பண்ணுறது பற்றிய இதெல்லாம் கூட இதில் இருக்குது. ஓகே, எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.